இன்றே ராதையின் திருவிளையாடல் போல ராதை செய்த அற்புதத்தை பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு சமயம் கிருஷ்ண பகவானுக்கு நெற்றியிலே மின்னல் பட்டு தலைவலி வந்து விட்டது. அந்த தலைவலி தீராத தலைவலியாக அவருக்கு இருந்தது. நரகத்தை விட கொடிய வேதனையை கிருஷ்ண பகவான் அனுபவித்தார். அந்த சமயம் இந்த தலைவலியை போக்குவதற்கு என்ன வழி என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது நாரத மாமுனி அவர்கள் இந்த தலைவலி தீர வேண்டுமென்றால் யாருடைய காலடி மண்ணையாவது எடுத்து கிருஷ்ண பகவானின் நெற்றியில் பூசினால்தான் அந்த தலைவலி குணமாகும். ஆனால் ஒரு விஷயம், இந்த காலடி மண் யாருடைய காலில் இருந்து அந்த மண்ணை எடுக்கிறார்களோ அவர்கள் நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்பது விதி என்று நாரத மாமுனி தெரிவித்தவுடன் அனைவரும் நாரத மாமுனி சொல்றதை கேட்டு அரண்டு விட்டனர். அந்த சமயம் மற்றவர்கள் பயந்து கொண்டு நரகத்திற்கு செல்ல வேண்டுமே என்று இருந்த பொழுது ராதையானவள் கங்கையில் தனது காலை நனைத்து கழுவி பின்பு அதை தரையில் பதித்து அந்த மண்ணை எடுத்து கிருஷ்ண பகவானின் நெற்றியில் பூசினார்கள். அப்பொழுது கிருஷ்ண பகவானின் தலைவலி பஞ்சன பறந்தோடி விட்டது. அந்த சமயம் ராதையை பார்த்து அனைவரும் கேட்டனர், நீ நரகத்திற்கல்லவா நீ செல்ல வேண்டும் என்று கேட்டபோது ராதையானவள், என் கிருஷ்ணருக்கு நரக வேதனையில் கஷ்டப்படும் பொழுது அந்த நரக வேதனையை குணமாக்குவதற்கு நான் நரகம் செல்ல தயாராக இருக்கிறேன் என்று லட்சுமியானவள் தெரிவித்தாள். லட்சுமி என்றால் ராதையின் மறு உருவம்தான். ஆகவே ராதையானவள் தெரிவித்தாள். இப்பொழுது இதுதான் ராதையானவள் எவ்வளவு பாசமாக பண்பாக கிருஷ்ண பகவான் மீது காதல் கொண்டிருந்தார் என்பதற்கு இதுவே சாட்சி. இதுதான் இன்று பதிவு.